சரி, இதை பற்றி பல தடவை நம்ம பார்த்துருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க பேசுறதுனால திரும்ப நம்மளும் பார்க்க வேண்டியது தலையாய கடமையாக இருக்குது. இந்த வசனத்தை காலமாக இந்த ஓநாய்கள் எடுத்து ரொம்ப மோசமாக அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து மக்களை வழிவிலக செய்கிறதுல முதன்மை வகிக்கிறது இந்த வசனம் தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டிய உண்மையிலே அருமையான விஷயந்தான், உண்மையிலே உள்ள பதிக்க வேண்டிய வசனம் தான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. அது என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதில் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடணும், அதுதான் சப்ஜெக்டு. இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றது சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் எல்லாருமே இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்ற சப்ஜெக்டாக எடுத்து ஆண்டவரை தேடுறதை ஓரம் தள்ளிட்டாங்க. அதுவும் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னா எவைகள் எல்லாம்னு அதுக்கு மேலேயே சொல்லியிருந்ததெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இவங்க புதுசாக இவைகளுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உணவுக்கு என்ன பண்ணுறது, உடைக்கு என்ன பண்ணுறது, தங்குறதுக்கு வீடு வேணும் என்ன பண்ணுறது, இது மூணும் அந்த இவைகள் லிஸ்ட்டில் வரும். கரெக்டு தான், நியாயம்தான். ஆனால் கூடவே என்னென்ன சேர்த்துக்கிறாங்கன்னு பாருங்கள். வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, நிறைய காரியத்தை குறித்த கவலை. ஆண்டவர் அந்த கவலை குறித்து பேசும்போது தான் சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். வீடு வேணுமா, வேலை வேணுமா, திருமண காரியமா, குழந்தையா, எல்லா ஆசீர்வாதம் பின்னால் வரும். ஆனால் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அட பாவீங்களா, எல்லா ஆசீர்வாதமும் கூட வந்துடும், ஆனால் நீ இதை தேடணும் சொன்ன பார்த்தீங்களா? இதை சப்ஜெக்டாக மாற்றி அதை ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் ஒரு உன்னதமான சத்தியத்தை சொல்லித்தராது தெரியுமா? முழுசாக படித்தா தெரியும். தேவன், அவருடைய ராஜ்யம், அதனுடைய நீதி, அதில் தான் கவனம் செலுத்தணும். தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே கவனம் இருக்கணும். பரலோக ராஜ்யம் அதுதான் நம்முடைய முடிவு, அங்கே தான் செல்ல போகிறோம். அது மேலே தான் கவனம் செலுத்தணும். அங்கே நமக்கு ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும், அங்கே பொக்கிஷத்தை சேர்க்க என்ன பண்ணணும், அதில் தான் கவனம் செலுத்தணும். முதல் இடம் அதுக்கு தரணும். கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் சொன்னால் பரவாயில்ல, இவ்வளவும் நம்ம ஏன் செய்யணும்னா, அவர் எஜமான், நான் ஊழியக்கார், அவர் என்னை படைத்தவர், நான் படைப்பு, அவர் எனக்காக செய்யணும்னு அவசியம் இல்லாதிருந்தோம் மனு உருவம் எடுத்து எனக்காக மரித்தார். என்னுடைய படைப்பாளி, என்னுடைய சிருஷ்டிகர் என் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு எனக்கு காமிச்சார். அதனால் நான் சந்தோஷமாக ஜாலியாக நெஞ்சை நிமித்திட்டு என்ன வேணுமோ செய்வேன் அப்படின்னு செய்யணும், அப்படின்னு தேடணும். இதுதான் இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். உள்ளே மாறணும், அவர் மாற்றணும், அவர் இருதயத்தின் மனக்கண்களை திறக்கணும், அவர் நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும். அப்படி நடந்தால் அதெல்லாம் நடக்கும். ஆனால் இதோடு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக இதை ஓரம் கட்டிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதே எதுக்காகன்னு கொண்டு வராங்கன்னு பாருங்க. ரெண்டாவது தான் உலக காரியங்கள், உலக தேவைகள், உலக சம்பாத்தியம் எல்லாமே. நீங்கள் அதுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கும் அவருடைய நீதிக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்து தேடினா மற்ற எல்லா ஆசீர்வாதம் உங்கள் பின்னால் தன்னால் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் எது கவலைப்படுறீங்க, எதுக்கு சொல்ல போகிறீங்க? நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. பார்த்தீங்களா? உண்மையாகவே அந்த வசனத்தை நம்ம தொடர்ச்சியாக மேலேருந்து படிக்கும்போது உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு நீங்களே எடுத்து படித்து பாருங்கள், நம்மளும் இந்த வீடியோ இறுதியில் படிப்போம். ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு விபரீதமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்குன்னா, ஜபமே இதுக்காக பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. எப்படின்னா, எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், கிடைக்கும், ஏன்னா நான் ராஜ்யத்தை தேடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்கு. இனி இந்த உலக காரியத்தை குறித்த கவலை, பயம், சோர்வு வேண்டாம். நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய நீதியை தேடுகிறேன், உம்முடைய ராஜ்யத்தின் மீது கவனம் செலுத்துகிறேன். எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்பட நீ வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பார்த்தீங்களா, ரொம்ப தாழ்மையா ஆமேன் ஆமேன் அப்படின்னு ரொம்ப இதுவாக பேசிட்டா அவங்கெல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படுறாங்கன்னு ஒரு நினைப்பு. ஆனால் அப்படி இல்லை. எப்படி ஒரு துணிகரம் பாருங்களேன். நான் தேடுறேன், அதனால நீங்கள் எனக்கு தருவேன்னு வாக்கு பண்ணிட்டீங்க, அதனால நான் பெற்றுக்கொள்கிறேன். சரி, நம்ம அதை எடுத்து படிப்போமா? தயவு செஞ்சு உங்கள் பைபிளை கையில் எடுக்கிறீங்களா? மத்தேயு 6வது அதிகாரம் மேலேயும் இது சார்பான சப்ஜெக்டை தான் ஆண்டவர் பேசுகிறாரு. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, பூமியில் சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா அங்கே பரலோகத்தில் பூச்சி அரிக்கிறது இல்லை, திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டே வராரு. அதாவது பேசிக்காக இந்த உலக வாழ்க்கையை நீ விட்டுரு, நித்தியமாக ஆண்டவர் கூட வாழ போகிற, அதை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்கிறார். 24 படிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, வாய்ப்பே இல்லை. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரே டைம்ல நீ வேலை செய்ய முடியாது. ஆப்வியஸா 2 எஜமானுக்கு யாராலையும் வேலை செய்ய முடியாது. ஏன்? இந்த எஜமான் ஒரு வேலைக்கு விடுவார், இந்த எஜமான் இன்னொரு வேலைக்கு விடுவார். இந்த வேலை செய்கிறவன் இங்கே போகிறதா அங்கே போகிறதா, இவர் சொன்னதை ஃபஸ்ட்டு முடிக்கிறதா இவர் சொன்னதை ஃபஸ்ட்டு முடிக்கிறதா, வாய்ப்பே இல்லை இல்லையா? அதே தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இதை சொல்லிட்டு 25வது வசனம், ஆகையால் அதனால எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருது? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இந்த 3 விஷயம், ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங், இதை பற்றி தான் பேசுகிறாங்க. பேசிட்டு ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. அந்த வசனத்தில் ஆண்டவரே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, அப்புறம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஏன்னா அந்த செயல்களெல்லாம் விட உங்களுடைய ஜீவனும் சரீரமும் முக்கியமானதுல அப்படின்னு சொல்லிட்டு 26வது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல யாரும் கொடுக்க வேண்டாம். அவ்வளோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஆண்டவர் அவ்வளோ கிளியரா முத்தா எழுதி வச்சிருக்கார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். நீ கவலைப்பட்டு ஏதாவது சரியாகுமாடா? உன்னால எதையாவது சரி பண்ண முடியுமாடா? கவலைப்படுறதுனால ஏதாவது நடந்துருமாடா? 28வது வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றார். இதை சொல்லிட்டு 30வது வசனத்துல, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்குறார். டேய், என்னடா புல்ல பாடுறா, என்ன அழகா பூக்குது, நாளைக்கு காஞ்சி போயிடும், அடுப்பெரிப்பாங்க, அதை உடுத்து வைக்க நான் பண்ணுறேன்னா உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறார். சொல்லிட்டு 31வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டார், டேய் நான் கொடுப்பேன்டா, உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இது 3ஐயும் நான் தருவேன், காட்டு புல்ல பாரு, இதுக்கு நான் பண்றேன்னா நீ என் புல்ல உனக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டார். பண்ணுவேன்னு சொல்லிட்டார். 32வது வசனம் வரைக்கும் பார்த்தாலே ஆண்டவர் உனக்கு தந்துருவேன்ட்டார். இன்னும் ஸ்பெஷலா 32வது வசனத்துல சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, அது மாதிரி நீ தேடாதன்றார். சொல்லிட்டு 33வது வசனத்துக்கு வர்றார். இப்போ இங்கே மேலே இவ்வளோ நடந்ததை யாருமே பேச மாட்டாங்க. இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நீ ராஜ்யத்தை தேடு, உனக்கு நிறைய தருவார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் 33வது வசனத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
எவைகளெல்லாம்? உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம். இது 3 உனக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஏய் புள்ளப்பார், அதைப்பார், இதைப்பார், இதெல்லாம் நடக்குது, உனக்கு நான் பண்ண மாட்டேனாடா அப்படின்னு கேட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு, பரமபிதாக்கு எல்லாம் தெரியும்டான்னு சொல்லிட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். கான்செப்ட் என்ன தெரியுமா? இது பின்னாடிலாம் போறியடா, விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறா அப்படின்றார். இதுதான் கான்செப்ட். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுவும் உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம், இதை பற்றி தான் பேசியிருக்கு. ஆனால் உனக்கு பொண்ணு கொடுப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, பணக்காரனாக்குவார், உன் பிஸ்னஸை இது பண்ணுவார் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு பெருசாக ஓடுறது. அதை சொல்லிவிட்டு மறுபடியும் நினைப்பூட்டுறாரு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நீ நாளைக்கு நான் அது பண்ணிடணும் இது பண்ணிடணும், இல்லைன்னா சாப்பாடு வராது, அப்படி இப்படின்னு ஓடாத, ஆனால் நாளைக்கு அது போதுன்றார். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இதுக்கு மேலேயும் வாயை பொழந்து இந்த ஆள் பின்னாடி போய் நான் ராஜ்யத்தை தேடினா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்டயே ஜெபம் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய்.